வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். மனிதனுக்கு இயல்பாக ஒரு எண்ணம் உண்டு. அதாவது கொஞ்சம் முதலீடு போட்டு பிஸ்னஸில் கொஞ்சம் முதலீடு போட்டு நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. இது ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது சின்ன கல் பெத்த லாபம் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி உணவுலையும் கொஞ்சமாக சாப்பிட்டு நிறைய ஊட்டச்சத்து கிடைக்கிற மாதிரி உணவுகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஊட்டச்சத்து கிடைக்கிறது மட்டும் கிடையாதுங்க, நிறைய நோய்களிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிற சக்தியும் இந்த உணவுகளுக்கு உண்டு. அது மாதிரியான ஆச்சரியமூட்டு உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ ஒரு உணவை ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறோம்? நமக்கு தேவையான அளவான மாவுச்சத்து, ஆரோக்கியமான புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, ஆனால் நல்ல கொழுப்புச்சத்தாக இருக்கணும். அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் இல்லாமல் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த உணவு உண்மையிலேயே ஆச்சரியமூட்டும் உணவு தான். அது மாதிரியான உணவு என்ன அப்படின்னா வேறு எதுவும் கிடையாதுங்க, விதை தான். அதாவது சீடு தான். ஏன் அப்படின்னா ஒரு விதையிலிருந்து ஒரு செடியே முளைக்கக்கூடிய சக்தி அந்த விதைக்கு உண்டு. அது மாதிரியான விதைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிற முதல் விதை சியா விதை. சியா சீட்ஸோட முதல் நன்மை உடல் பருமனை குறைக்குங்க. இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த உடல் பருமனுக்கு சிறந்த உணவு இந்த சியா சீட்ஸை சேர்த்துக்கிறது. ஏன் அப்படின்னா 28 கிராம் சியா சீட்ஸில், அது என்ன சார் 28 கிராம் அப்படின்னு கேட்டால் 2 டேபிள் ஸ்பூன் கணக்குங்க. அதாவது 28 கிராம் சியா சீட்ஸில் கிட்டத்தட்ட 4.7 கிராம் புரோட்டீன் இருக்குது. அதாவது 5 கிராம் புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 11 கிராம் ஃபைபர்ஸ் இருக்குது. இது ரெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால சியா சீட்ஸ் எடுக்கிறது மூலமாக நமக்கு பசி ரொம்ப அளவோடு தான் எடுக்கும், ரொம்ப அதிகமாக எடுக்காது, அளவோடு தான் சாப்பிடுவோம். அதனால் உடல் பருமன் குறையிறதுக்கு சியா சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவு. இரண்டாவது நன்மை, இட் ப்ரிவென்ட்ஸ் ஹார்ட் டிசீஸ். அதாவது இருதய நோய் வராமல் இருப்பதற்கு இது ஒரு சிறந்த உணவு. ஏன் அப்படின்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது 5 கிராம் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னோம்னா நம்ம இரத்த குழாயில் ஏற்பட்ட ரணங்களை எல்லாத்தையும் குணப்படுத்துகிற தன்மை இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்க்கு உண்டு. அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இதுக்கு உண்டு. அதனால் இது இருதய நோய்க்கு ஒரு சிறந்த உணவு. மூன்றாவது நன்மை, இட் இம்ப்ரூவ்ஸ் போன் டென்சிட்டி. அதாவது உறுதியான எலும்புக்கு இது ஒரு சிறந்த உணவு. ஏன் அப்படின்னா இதில் கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் மூன்றுமே அதிகமாக இருக்குது. கால்சியம் எவ்வளோ தெரியுமா இருக்குது? அதாவது 28 கிராமில் கால்சியம் எவ்வளோ தெரியுமா இருக்குது? சுமார் 176 மில்லிகிராம் இருக்குது. ஒரு டம்ளர் பாலில், அதாவது 100 ml பாலில் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 128 மில்லிகிராம் தான். அதை விட குறைச்சி. அதனால் கால்சியம் வேணும் அப்படின்னா, அதுவும் முக்கால்வாசி வேகன்ஸ்க்கு கால்சியம் வேணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக சியா சீட்ஸ் வந்து ஒரு சிறந்த சாய்ஸ். நான்காவது, இட் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர். அதாவது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால, குறிப்பாக குளோரோஜெனிக் ஆசிட், கஃபிக் ஆசிட், மிரிசிட்டின், குவாசிட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுற சக்தி சியா சீட்ஸ்க்கு உண்டு. அடிஷ்னலாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டில் குளோரோஜெனிக் ஆசிடுக்கு இரத்த கொதிப்பை குறைக்கிற தன்மை உண்டு. அதே மாதிரி கஃபிக் ஆசிடுக்கு ரணங்களை குறைக்கிற தன்மையும் உண்டு. ஐந்தாவது, இட் கண்ட்ரோல்ஸ் பிளட் சுகர் லெவல். அதாவது சர்க்கரை வியாதியில், அதாவது டயபெட்டிஸில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையிறது தான். ஆனால் இந்த சியா சீட்ஸ் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னம்னா பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்குது. இப்போ சியா சீட்ஸை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்படாது. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா தயவு செய்து ட்ரையாக எடுத்துக்காதீங்க. அப்படியே டப்பா திறந்து 2 டேபிள் ஸ்பூன் வாயில் போட்டு போகாதீங்க. ட்ரையாக எடுத்துக்காதீங்க. இதை சோக்டாக தான், அதாவது ஊற வச்சு தான் எடுத்துக்கணும். ஊற வச்சு எடுத்துக்கிறதுனா நீங்கள் ஃப்ரூட் ஜூஸில் சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்மூத்தி, பனானா ஸ்மூத்திலேயோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட் ஸ்மூத்திலே சேர்த்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் ஃபலோடா மாதிரி இருக்குங்க. அதில் தாராளமாக அது மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரூட் சாலடில் சேர்த்துக்கலாம், இல்லை ஓவர் நைட் ஓட்ஸில் கூட எடுத்துக்கலாங்க. காலை உணவாக சாப்பிடும்போது ஓட்ஸில் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் நன்மை கண்டிப்பாக உண்டு. நம்ம பார்க்க போகிற அடுத்த விதை
ஹெம்ப் விதை, அதாவது ஹெம்ப் சீட். ஹெம்ப் சீடோட முதல் நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதய நோய் வராமல் இருப்பதற்கு இது ஒரு சிறந்த உணவு. ஏன் அப்படின்னா ஹெம்ப் சீடில் ஆர்ஜினைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த ஆர்ஜினைன் நம்ம உடம்புக்குள்ளே நைட்ரஸ் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். நைட்ரஸ் ஆக்சைடு நம்ம இரத்த குழாய் எல்லாத்தையும் ரிலாக்ஸாக தான் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் சிஆர்பி அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம இரத்த குழாயில் ரணங்களை ஏற்படுத்தும். ரணங்களை ஏற்படுத்தினால் அதுங்கே டெபாசிட் ஆகும், கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும். அதனால் இந்த சிஆர்பியை குறைக்கிற தன்மையும் இந்த ஹெம்ப் சீடுக்கு உண்டு. அதனால் இருதய நோய் வராமல் இருப்பதற்கு ஹெம்ப் சீட் ஒரு சிறந்த உணவு. இரண்டாவது நன்மை, இட் ரெடியூசஸ் தி மெனோபாஸ் சிம்டம்ஸ், அதாவது சில பெண்களுக்கு மாதவிடாய் நிறுத்தத்தப்ப, அதாவது மெனோபாஸ் அப்போ சில டிஸ்டர்பிங் சிம்டம்ஸை உருவாக்கும். அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சில டிஸ்டர்பிங் சிம்டம்ஸை உருவாக்கும். ஹெம்ப் சீடில் இருக்கிற காமா லினோலெனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைச்சி அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். அதனால் ஹெம்ப் சீடை அப்போதைக்கு அவங்க எடுத்துக்கலாம். மூன்றாவது நன்மை, இட் ரெடியூசஸ் ஒபிசிட்டி. ஆமாங்க, சியா சீட்ஸ் மாதிரியே இதுவும் உடல் பருமனை குறைக்கும். ஆனால் சியா சீட்ஸில் ஃபைபர்ஸும் ப்ரோட்டீன்ஸும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கே ஃபைபர்ஸ் என்னமோ கம்மி தான், ஆனால் ப்ரோட்டீன் ரொம்பவே ஜாஸ்தி. அதாவது சியா சீட்ஸோட ஜாஸ்தி. 28 கிராமில், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் ஹெம்ப் சீட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது தெரியுமா? 9 கிராம்ஸ், அதாவது 9 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுவும் நமக்கு தேவைப்படுற நம்ம உடம்புலால் உற்பத்தி செய்ய முடியாத எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் அதில் இருக்குது. அதனால் ப்ரோட்டீன் அப்படின்னு, அதாவது வெஜிடேரியனுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னா ஹெம்ப் சீட் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவு. நான்காவது நன்மை, பெனிஃபிட்ஸ் இன் ஸ்கின் டிஸார்டர். சில ஸ்கின் டிஸார்டரில், குறிப்பாக எக்ஸிமா, ஆக்னே, ட்ரை ஸ்கின், இச்னஸ், அரிப்பு, இது எல்லாத்துலேயுமே ஹெம்ப் சீட் ஒரு சிறந்த உணவாக செயல்படுது. ஏன் அப்படின்னா இதில் ஒமேகா 6ம் அதிகமாக இருக்குது, ஒமேகா 3யும் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டை ஸ்கின்னில் கொடுக்குது. ஐந்தாவது நன்மை, இட் ப்ரொடெக்ட்ஸ் பிரெயின். அதாவது ஹெம்ப் சீடுக்கு நியூரோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கிறதா ரிசர்ச் சொல்லுது. குறிப்பாக அல்சைமர் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ், இது ரெண்டுமே வருவதை தள்ளி வைக்கிற தன்மை இந்த ஹெம்ப் சீடுக்கு உண்டு. இப்போ ஹெம்ப் சீடை ஒரு நாளைக்கு எவ்வளவு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு சியா சீட்ஸ் மாதிரி 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராவாகவே எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ்டடாக எடுத்துக்கலாம், இல்லை அரைச்சி ஸ்மூத்தியில் சேர்த்தும் எடுத்துக்கலாம். ஹெம்ப் சீடோட பெரிய ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெஜிடேரியனில் மிகப்பெரிய ப்ரோட்டீன் சோர்ஸ் இந்த ஹெம்ப் சீட். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு அரைச்சி ஸ்மூத்தியில் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரோட்டீன் சோர்ஸாக அமையும் இந்த ஹெம்ப் சீட். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற விதை ஃப்ளாக்ஸ் விதை, ஃப்ளாக்ஸ் சீட். ஃப்ளாக்ஸ் சீடோட ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம சியா சீட்ஸில் ஃபைபர்ஸ் அதிகம் அப்படிங்கிறத பார்த்தோம், ஹெம்ப் சீடில் ப்ரோட்டீன் அதிகம் அப்படிங்கிறதை பார்த்தோம். ஆனால் இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் ரெண்டுத்தையுமே, அதாவது ஃபைபர்ஸையும் சரி ப்ரோட்டீனையும் சரி பேலன்ஸ்டாக அதிகமாகவே வச்சுருக்கோம். ஸோ சியா சீட்ஸோட சில நன்மைகளும் ஹெம்ப் சீடோட சில நன்மைகளையும் இதில் நம்ம பார்க்கலாம், அதாவது ஃப்ளாக்ஸ் சீடில் நம்ம பார்க்கலாம். ஃப்ளாக்ஸ் சீடோட முதல் நன்மை, இட் ரெடியூசஸ் கொலஸ்ட்ரால். அதாவது நம்ம உடம்புல பைல் சால்ட்ஸ் லிவரில் உருவாக்கப்படுது. எதுலேருந்து உருவாக்கப்படுது அப்படின்னா கொலஸ்ட்ரால்லேருந்து உருவாக்கப்படுது. இப்போ ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்கிற சாலிபிள் ஃபைபர்ஸ் ஆனது இந்த பைல் சால்ட்ஸோடு சேர்ந்து உடம்புலேருந்து வெளியேற்றப்படுது. இதனால் புதுசாக பைல் சால்ட்ஸ் உருவாக்குறதுக்காக கொலஸ்ட்ரால் நம்ம இரத்தத்திலேருந்து எடுக்கப்படுது. இதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் குறையுது. இரண்டாவது நன்மை, இட் ப்ரிவென்ட்ஸ் கான்ஸ்டிபேஷன். அதாவது மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கு ஃப்ளாக்ஸ் சீட் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 28 கிராம் ஃப்ளாக்ஸ் சீடில் சுமார் 8 கிராம் ஃபைபர்ஸ் இருக்குது, அதாவது நார்ச்சத்து இருக்குது. மூன்றாவது நன்மை, இட் ரெடியூசஸ் ஒபிசிட்டி அண்ட் பெல்லி ஃபேட். அதாவது ஃப்ளாக்ஸ் சீட் எடுக்கிறது மூலமாக உடல் பருமனும் குறையுது, பெல்லி ஃபேட் தொப்பையும் குறையுது.
நம்ம இப்போ பார்த்த 3 விதைகளிலுமே ஒரே ஒற்றுமை இந்த தொப்பையை குறைக்கிறது தான், அதாவது உடல் பருமனை குறைக்கிறது தான். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃப்ளாக்ஸீடில் ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னம்னா ஒருவருக்கு டோட்டல் பாடி வெயிட்டும் குறையுது, பிஎம்ஐ அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸும் குறையுது, தொப்பை பெல்லி ஃபேட்டும் குறையுது அப்படிங்கிறது அந்த ரிசர்ச். 4வது நன்மை, இட் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர், குறிப்பாக பிரெஸ்ட் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், ஸ்கின் கேன்சர், லங் கேன்சர், இது எல்லாத்தையும் தடுக்கும் தன்மை ஃப்ளாக்ஸீடுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா ஃப்ளாக்ஸீடில் லிக்னன்ஸ் அப்படிங்கிற பாலிஃபினா அதிகமாக இருக்குது. இது அதிகமாக இருக்கிறதுனால இந்த கேன்சர் வராமல் தடுக்கும் தன்மை இந்த ஃப்ளாக்ஸீடுக்கு உண்டு. 5வது நன்மை, இட் ரெடியூசஸ் பிளட் ப்ரெஷர். அதாவது ஃப்ளாக்ஸீடில் லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் அல்ஃபா லினோலெனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் உண்டு. இது ரெண்டுமே இரத்த கொதிப்பை குறைக்கும் தன்மை உடையது. அதனால் ஃப்ளாக்ஸீட் எடுக்கிறது மூலமாக நமக்கு பிளட் ப்ரெஷர் குறையும். இப்போ ஃப்ளாக்ஸீடை ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு நாளைக்கு அதே மாதிரி 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அப்படியே எடுத்துக்காமல் அரைச்சி பவுடராக்கி வச்சு அதிலேருந்து எடுத்துக்கலாம். சரி, இந்த பவுடரை எதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு மாவுலையும் சேர்த்துக்கலாம். தோசை மாவுலையும் சேர்த்துக்கலாம், இல்லை சப்பாத்தி மாவுலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா எந்த ஒரு உணவுலையும் சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஃப்ரூட் சாலட் இல்லை ஸ்மூத்தி, எதில் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். விவசாய விஞ்ஞானின்னு போற்றப்படும் நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு செடியோ கொடியோ மரமோ அதில் எந்த பகுதி அதிக ஊட்டச்சத்து மிக்க பகுதி அப்படின்னா அதனுடைய காயோ பழமோ இலையோ தண்டோ கிடையாது, அதனுடைய விதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விதையே பேராயுதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவர் பொதுவாக குறிப்பிட்டாலும் இப்போ நம்ம பார்த்த விதைகள் எல்லாமே பல நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் விதையே பேராயுதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.